மகாநதி சீரியலை விட்டு ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா வெளியே போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி. அண்ட் இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியாவும் சரி, அந்த ஹீரோவாக நடிக்கக்கூடிய விஜய் அவர்களும் சரி, இரண்டு பேத்துக்குமே ஜோடி பொருத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில சமீபத்துல இந்த சீரியல்ல புது ஹீரோயின் ஒருத்தவங்க வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ஒரு ஹீரோயின் ஸ்ருதி சண்முகப்பிரியா அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. வேற கேரக்டரா இருக்குமா அப்படி இல்லைன்னா ஒருவேளை மெயின் கேரக்டரா எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா லக்ஷ்மி பிரியா அவர்கள் தான் இந்த ஒரு சீரியலை விட்டு வெளியே போறாங்க போல. அதனாலதான் ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஆளை வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு இதுதான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச லக்ஷ்மி பிரியா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் வந்து ரசிகர்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னை வந்து நான் இந்த சீரியலை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி வந்துட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சீரியலில் முக்கியமான ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரப்போகுது. அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நடிக்கிறதுக்காக தான் ஸ்ருதி சண்முக பிரியா அவர்கள் வரப்போகிறாங்களே தவிர மற்றபடி நான் இந்த சீரியலை விட்டுலாம் போகலை. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுத்தது இந்த சீரியல் தான். கண்டிப்பாக இந்த ஒரு சீரியலையும் இந்த கேரக்டரையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த சீரியல் அதுவாக முடிகிற வரைக்கும் இந்த சீரியலை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி பிரியா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து ரசிகர்கள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 4 அக்கா தங்கையோட பாசமாக ஸ்டார்ட் ஆகியிருந்த இந்த ஒரு சீரியல் இப்போ முழுக்க முழுக்க விஜய் காவேரி லவ் ஸ்டோரியாக மாறி இருக்கு. இதற்கு முன்னாடி இந்த சீரியலில் தங்கச்சி கேரக்டர் பண்ணவங்கலாம் அடுத்தடுத்து கேரக்டர் வேல்யூ குறைவுமே வந்துட்டு அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ அடுத்தடுத்து மறுபடியும் இவங்களோட லவ்வை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரேமலு படத்தோட 2வது பாகம் எடுக்காம கைவிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நஸ்லன் மற்றும் அமிதாப் பாஜு இவங்களோட நடிப்புல கடந்த வருஷம் வெளிவந்திருந்த படம் தான் பிரேமலு. ரசிகர்கள் மத்தியில இந்த படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. குறிப்பா இந்த ஜென்ரேஷனோட லவ் ஸ்டோரியை ரொம்பவே சூப்பரா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. வெறும் 30 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம் 150 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதோட ரெஸ்பான்ஸை பார்த்து அந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட 2வது பாகம் வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிறதா அந்த படம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிரேமலு படத்தோட 2வது பாகத்தோட கதை நஸ்லன் அவர்களுக்கு பிடிக்கலையாமா, அதாவது ஹீரோவுக்கு பிடிக்கலையாமா. இதனால அந்த ஒரு படம் வந்து அதிகபட்சமாக தொடங்கப்படாது அப்படின்னும், அடுத்து அந்த படத்தோட டைரக்டர் நிவின் பாலியை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பிரேமலு படம் செகண்ட் பார்ட் வராது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது பிரேமலு படத்தோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.